அனைவருக்கும் வணக்கம். தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஏற்பட்ட தாமதத்திற்கு எமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி சிவதார்ஷன். சக்தி டிவி குளோபலோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடாக பல தகவல்களை வழங்க காத்திருக்கின்றோம். முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. இலங்கையின் நல்லிணக்கம் உலகிற்கோர் முன்னுதாரணம். அமெரிக்கா தெரிவிப்பு. சமுத்திர பாதுகாப்பு நிறுவன சேவையினால் கடற்படை திரட்டிய 220 மில்லியன் ஒன்றிணைந்த நிதியத்திற்கு நீர்வளங்கள் அமைச்சினால் அண்மையில் வழங்கப்பட்ட 600 நியமனங்கள் தொடர்பில் அமல் வியாழேந்திரன் பாராளுமன்றத்தில் கேள்வி. நீர்வளங்கள் இந்த பகுதியில் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறியக்கூடியதாக இருந்தது. இந்த 600 பேருக்கு வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பிலே தமிழ் இளைஞர் யுவதிகள் ஒரு 5 பேர் தான் இணைக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. லிந்துல பஸ் விபத்தில் ஒருவர் பலி, 46 பேர் காயம். சிறுநீரக நோய் தடுப்பு தேசிய திட்டம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. சிறுநீரக நோய் தடுப்பு ஜனாதிபதி படையணி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. சிறுநீரக நோய் தடுப்பு தொடர்பிலான பாடல் ஒன்றும் இதன்போது வெளியிடப்பட்டது. சிறுநீரக நோய் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்காக 1951 என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. சிறுநீரக நோயை தடுப்பதற்கான வசதிகளையும் அதற்கான வளங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு தேசிய தேவையாகும். அத்துடன் இந்த துறைசார் பல்வேறு பிரிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது அனுபவமுள்ள பலர் இத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள் உள்ளனர். அவர்களின் உதவியுடன் மக்களை தெளிவுபடுத்தி அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதேவேளை சிறுநீரக நோய் தடுப்பு தொடர்பிலான படையணியின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று பிற்பகல் அமைச்சர் ராஜித சேனரட்ன தலைமையில் கொழும்பில் நடைபெற்றது. அதன்போது முன்வைக்கப்பட்ட யோசனைகள் இன்று பிற்பகல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. ரத்தத்தை ஊடு பிரித்து அறியும் 1000 இயந்திரங்களை இலங்கைக்கு கொண்டு வருவதாக ஜனவரி 8ஆம் தேதி அரசாங்கம் உறுதி வழங்கியது. தற்போது 220 இயந்திரங்கள் உள்ளன. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 6000 மில்லியன் ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவையான 1000 இயந்திரங்களை விரைவில் வழங்குவோம். 2016ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியின் முக்கிய 4 விடயங்கள் இடம்பெற உள்ளன. அதில் ஒன்றே சிறுநீரக தடுப்பு திட்டமாகும். சுகாதார அமைச்சு என்ற ரீதியில் நமது முழுமையான பங்களிப்பை அதற்காக வழங்குவோம். சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இணைய நாடுகளுக்கு இலங்கை ஒரு உதாரணம் என அரசியல் விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை செயலாளர் தாமஸ் ஷெனன் தெரிவித்துள்ளார். லக்ஷ்மன் கதிர்காமர் நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் போது தாமஸ் ஷெனன் தனது கொள்கை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கடந்த மே மாதம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி இலங்கைக்கு வந்தபோது குறிப்பிட்டிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் நானும் துணை செயலாளர் தாமஸ் ஷெனனும் கலந்துரையாடினோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கான சிறந்த தருணம் இதுவாகும். That will institutionalize the renewal of our centuries-old friendship. Sri Lanka is an example. ஜனநாயகத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் வாழும் நாடே இலங்கையாகும். வாக்குரிமை மூலம் தமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இயலுமை இலங்கை மக்களுக்கு உள்ளது. தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்களில் ஏனைய நாடுகளுக்கு இலங்கையை முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக அண்மையில் நேபாளத்தில் இடம்பெற்ற பூகம்பத்தின் போது மீட்புப் பணிகளில் இலங்கை ராணுவம் தலைமைத்துவம் பெற்று செயல்பட்டது. அதேபோன்று எமது இணை அனுசரணையில் மனித உரிமை பேரவையில் முன்வைத்த பிரேரணையில் மனித உரிமை தொடர்பில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணை இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளோம். யுத்த காலம் தொடர்பிலும் தாமஸ் ஷெனன் இங்கு கருத்து வெளியிட்டார். with the kind of conflict that Sri Lanka has faced. இலங்கை எதிர்நோக்கிய நிலைமையை மேலும் பல நாடுகளும் எதிர்நோக்கியுள்ளமையை கண்டுள்ளேன். அதேபோன்று நல்லிணக்கம், பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஓர் உதாரணமாக இலங்கையை கொள்ள முடியும். Sri Lanka, I can assure you that
காணாமல் போனோர் தொடர்பில் யாழ் குடாநாட்டில் முன்னெடுக்கப்பட்ட 14வது சுற்று அமர்வு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இன்றைய அமர்வில் 215 பேர் சாட்சியம் அளித்ததுடன் சுமார் 80 பேர் புதிய முறைப்பாடுகளை சமர்ப்பித்தனர். வட்டுவால் பாலம் கடந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த அப்ப இதர மாதிரி நிறைய போராளிகள் ஒரே பஸ்ல போட்டு ஏற்றி கொண்டு போவாங்க. பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதர் அவர் இப்ப மொழி பிரச்சனை காரணமாயும் பாதுகாப்புக்காகவும் ஃபாதர் இந்த தலைமையில அவர் நின்றா போல அவர் இந்த உதவியோட போய் சரணடைஞ்சு 2 நாள் இயக்கத்தில் இருந்தாக்களும் வந்து பதிஞ்சிட்டு போங்க சரணடையும் அவன் சரணடைஞ்சிட்டு போங்க நாங்கள் விசாரணை முடிய விடுவோம். அதே மாதிரி நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடுமையான குற்றங்கள் ஆமி அறிவிச்சு கொண்டிருந்தபடியத்தான் நாங்கள் அதுல ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொன்னபடியத்தான் ஒப்படைச்சிட்டு வந்த நாங்கள். ஆனா ராணுவத்திட்டு ஒப்படைச்ச கணவர் எங்க இருக்கிறதாயும் எனக்கு ஒரு தகவலும் கிடைக்கல. உங்களோட மானியா பிடிச்சு கொண்டு போனது காரணம் அவன் நீங்கள் சந்தேகம் நீங்க வன்னியில இருந்து பிறந்தபடியா அவ சந்தேகத்தை தான் நடுவே அவர்லாம் ஆமிக்காரம் பண்ணு கடிதம் பேணி கொண்டு போனவர் கையெழுத்து வையாண்டு கடிதம். அப்ப எங்களுக்கு அப்ப இபிடிபி சொல்லி கொடுத்திருக்கலாம் மாமி சொல்லி கொடுத்துதான் பிடிச்சு கொண்டு போறது இபிடிபி தான் வேற காட்டி கொடுத்தது. கடைசி மகன் தம்பியார் இருக்கிறார் பசில் ராஜபக்ஷா அவர் தானே கடைசி தம்பி என்று ஆக்கள் தான் அந்த இடத்துல கதைச்சார். நீர்கொழும்பு ஒரு பசில் ராஜபக்ஷ ஆட்கள் தான் அவரை கடத்தி கொண்டு போட்டு மாதம் 14ஆம் தேதி இரவு 2005ஆம் ஆண்டு 74 நீர்கொழும்புல ரீட்டாஸ் வீதி என்ற இடத்துல அவர் வந்து ஒரு இரவல் வீட்டில் இவரை எத்தனையோ தடவை போலீஸ்காரர் அந்த இடத்தில் போலீஸ் வந்து கூட்டி கொண்டு போய் விளங்குற கொண்டே பிறகு அவை விட்டவன் இல்லை நானும் அதே வேலைக்கு போனவர் எங்க வேலைக்கு போனவர் முள்ளிவாய்க்கால் தனியாவா போனவர். எஸ் அதுக்கு பிறகு வர இல்லை. அந்த இடம் வந்து யார கட்டுப்பாட்டுல இருந்தது? இயக்கத்துல அவங்க தான் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. தள்ளி எந்த கேம்ப் அது இந்த கேம்ப்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு அவரை காணக்கூடியதா இருந்ததா? கடந்த 6 நாட்களாக யாழ் குடாநாட்டில் 3 பிரதேச செயலகங்களில் சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட்டன. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலகங்களில் காணாமல் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. 13 தமிழ் அரசியல் கைதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் துஷார உப்புல்தெனிய குறிப்பிட்டார். நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட 13 தமிழ் அரசியல் கைதிகளில் சிலரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைத்ததாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் துஷார உப்புல்தெனிய தெரிவித்தார். நாட்டை ஏமாற்றுகின்றார்கள். நாங்கள் கூறுகின்றோம், விசேட நீதிமன்றம் அமைக்க வேண்டிய தேவையில்லை. இன்று விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் கைதிகளுடைய விடயம் தொடர்பாக. இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் விசேட நீதிமன்றம் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய விடயம் அல்ல, இது அரசியல் விடயம். 20 வழக்குகள் எடுக்கப்பட்டன என்று எட்மன் என்ற சந்தேகநபர் ஏற்கனவே புனருத்தாவனத்துக்காக பூந்தோட்டம் வவுனியா பாசறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தால், ஆனால் மீண்டும் அவர் இன்னொரு வழக்கு இலக்கத்துக்காக அழைக்கப்பட்டார் என்று. ஏனைய வழக்குகளில் எல்லோருக்கும் ஜனவரி 12ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்குதல் செய்வதாக அங்கு சமூகம் அளித்திருந்த சிஐடி அதிகாரி, புலன் விசாரணை அதிகாரி தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளை நல்லாட்சி அரசாங்கம் மனித கேடயமாக பயன்படுத்தி தன்னுடைய சுயலாபத்தை தேடி வருகிறது. இதேவேளை கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்த தமிழ் கைதிகள் இருவரும் உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளனர். கைதிகளின் கோரிக்கை தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் பிற்பகல் 3 மணி அளவில் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரின் ஊடக செயலாளர் துஷார உப்புல்தெனிய குறிப்பிட்டார். அதுக்கமைய உண்ணாவிரதம் இருந்த கைதிகளின் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளை பார்வையிட சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் அமல் வியாழேந்திரனிடம் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டமை குறித்து கைதிகள் தெரிவித்துள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இருவருமாக இன்று இந்த மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுடைய உறுதிமொழியை அவர்களிடம் எடுத்து கூறி இந்த உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டோம். அதை ஏற்றுக்கொண்டு முடித்துக்கொள்ளும்படி அவர்களும் இன்று அந்த உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த இருவருடைய மாத்திரமல்ல, அங்கு சிறைச்சாலையிலே இருக்கின்ற அந்த 230 பேருடைய விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்தும் எங்களான முயற்சிகளை எடுப்போம். அவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் வரையும் நாங்கள் எங்களுடைய சிறையில் உள்ள உறவுகளின் வருகைக்காக இன்னும் பலர் காத்திருக்கின்றனர். மகனின், கணவனின், தந்தையின் வருகைக்காய் காத்திருப்பவர்களுள் ஒருவரே யோகராணி. ஆண்டு ஓமந்தை சோதனை சாவடியில் ராணுவத்தினரால் நடேஷ் குகநாதன் கைது செய்யப்பட்டார். 3 வருடங்களாக சிறையில் இருந்த அவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய 1 வருடம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு 2013 ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். எனினும் நடேஷ் குகநாதனினால் அவரின் குடும்பத்துடன் 3 மாதங்களை வாழ முடிந்தது. மீண்டும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கணவன் 2 வருடங்களுக்கு அதிக காலம் கடந்த போதிலும் வீடு திரும்பவில்லை என கூறுகின்றார் யோகராணி. மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவன் எப்போது வருவார் என யோகராணியும், தந்தை எப்போது வருவார் என்று 2 பிள்ளைகளும் காத்திருக்கின்றனர். வடமாகாண சபையின் 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றது. வெளிநாடுகளிலிருந்து முதலீடு செய்ய வருவோரின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய காரியாலயம் இதுவரை நிர்மாணிக்கப்படவில்லை என வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார். டிசம்பர் 26ஆம் தேதியை பேரிடர் தினமாக வடமாகாண சபை பிரகடனப்படுத்த வேண்டும் என வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசனால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை இன்றைய அமர்வின் போது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. காலநிலை மாற்றங்களால் வருங்காலத்தில் இலங்கையும் பேரிடர்களை சந்திக்கும் என்று ஆய்வாளர்களால் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக வடமாகாணத்திற்கான இயற்கை பேரிடர் தணிப்பு தினம் ஒன்றை பிரகடனப்படுத்தி ஆண்டுதோறும் கடைபிடிப்பது கால பொருத்தமானது என கருதுகின்றேன். கடற்கோள் தாக்கிய தினமான டிசம்பர் 26ஆம் தேதியை வடமாகாண இயற்கை பேரிடர் தணிப்பு தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு இந்த உயரிய சபையின் அங்கீகாரத்தை கோருகிறேன். இன்றைய அமர்வில் வடமாகாண முதலமைச்சரின் கீழ் உள்ள வீடமைப்பு, நிதி, திட்டமிடல், சட்டம் ஒழுங்கு, காணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் நடைபெற்றது. வீடமைப்பு ரூபாய் 9 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 50 மில்லியன் நிதியானது சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை வீதிகள், திண்ம கழிவகற்றல், கிராமிய மாற்றீட்டு சக்தி மற்றும் சனசமூக நீர் விநியோகம் ஆகிய துறைகளின் ஊடாக உள்ளூராட்சி சபைகளினால் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 57,000 அரச காணிகளுக்கான அனுமதி பத்திரம் 5 மாவட்டங்களிலும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 1000க்கும் மேலான அளிப்பு பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. கச்சாயில் அமைந்துள்ள தும்பு பயிற்சி நிலையத்தினை புனரமைப்பு செய்தல், சுயதொழில் முயற்சியாளர்களுக்கான உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தல், அத்துடன் வியாபார ஆலோசனை வழங்குதல், மன்னார் பெரிய கடையில் அமைந்துள்ள சந்தை வாய்ப்பு நிலையத்தை மேம்படுத்தல் போன்ற வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க உள்ளோம். இந்த முதலீட்டாளர்களுக்குள்ளே ஒரு ஃபெசிலிட்டேஷன் ஆபீசர் என்ன, ஒரு முதலீடு இங்க செய்யணும் நீங்களே சொல்றீங்க, எத்தனை விடயங்களுக்கு எத்தனையோ திணைக்களங்களுடைய தடைகள் இருக்கின்றது. இவ்வளவு தடைகளையும் ஒரு ஆபீஸ் ஒன்று செய்து கொடுக்கக்கூடிய இருக்கும், ஃபெசிலிட்டேஷன் ஒன்று ஆபீஸ் ஒன்று. அப்படி ஒரு ஏற்பாடு இருந்தா தான் இந்த முதலீட்டாளர்களும் இங்க வருவார்கள். இல்லாட்டி ஃபெசிலிட்டேஷன் ஆபீசர் அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி இறங்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கடிதம் கொடுத்து வெளிநாட்டில் இருந்து வந்து முதலீடு செய்ய போறது இல்லை. அதுக்குரிய முழு ஃபெசிலிட்டேஷனை செய்வதற்கான ஒரு காரியாலயத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். மாகாண சபைக்கு கடந்த 2 வருடங்களாக அதிகாரங்கள் பெறவில்லை. மத்திய அரசாங்கம் பல விடயங்களை செயற்படுத்த இடம் தரவில்லை என்று கூறி வருகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் தலையிடாத ஒரு மாகாண சபையினுடைய முழு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு சபையிலே
நாங்கள் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அது ஒட்டுமொத்தமாக முழு மாகாண சபையினுடைய ஒரு பலவீனமாகவே நாங்கள் கருதுகின்றோம். வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுகளுக்காக நிதி ஒதுக்கீட்டு விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. வாகரையில் இருந்து வெறுகல் வரையிலான கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ரால்மடு, காயங்கணி, காசுவந்தீவு போன்ற பகுதிகளில் இன்னும் குடிநீர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதையும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரவுவைக்கும் அவர்கள் கவனத்தில் கொண்டு அந்த 25 கிலோமீட்டர் வரையிலான எமது பகுதிகளில் மக்கள் இன்னும் நீர் வசதி இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் காலங்காலமாக. அதையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய அமைச்சுக்கு ஊடாக அந்த குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே வேளையில் எமது மக்கள் மத்தியில் ஒரு இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் ஒரு விசனம் இருக்கிறது. அதை நான் கௌரவ அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த நல்லாட்சி அரசு மலர்ந்து 1 வருடம் பூர்த்தி செய்கின்ற நிலையில் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு நீர்வளங்கள் இந்த பகுதியில் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறியக்கூடியதா இருந்தது. இந்த 600 பேருக்கு வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பிலே தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் ஒரு 5 பேர் தான் இணைக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இது பற்றிய விஷயத்தையும் நான் அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். என்றால் எமது பகுதிகளில் அதிகமான இளைஞர்கள் யுவதிகள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள். இந்த நிலையில் தாங்கள் தங்களுடைய அமைச்சுக்கு கீழ் 6 மாத காலமாக கேஷுவல் என்ற அடிப்படையில் 600 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு 6 மாதம் நீடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு அவர்கள் பெர்மனன்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வேலைவாய்ப்பு வளங்களிலே ஒரு 5 தமிழ் இளைஞர் யுவதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பான விடயத்திற்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர்கள் விடையளிக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் எதிர்பார்க்கின்றேன். ரெணமடு குடத்தில் இருந்து குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்புகள் விவசாயிகளின் எதிர்ப்பு காரணமாக தடைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கடல் நீரை சுத்திகரித்து டீசலினேஷன் முறையின் மூலம் குடிநீர் வழங்குகிற செயல் திட்டம் ஒன்றுக்கென்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மூலம் ஏறத்தாழ $250 மில்லியன் $250 மில்லியன் பெறுமதியான கடன் திட்டம் ஒன்று அமலாக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் நிரந்தரமான செயல் திட்டமாக நாங்கள் இரண்டமடுவிலிருந்து நீரை பெற்றுக்கொள்வதுதான் எங்களுடைய அமைச்சை பொறுத்த மட்டிலே மிக சிறப்பான விஷயமாக இருக்கும். இல்லை என்றால் குடிநீருக்கான செலவினம், பாவனையாளர்களுக்கான செலவினம் மிக கூடிய அளவில் வந்துவிடலாம் என்கின்ற ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால் அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டது போல இரண்டமடு குடிநீர் திட்டம் ஒரு அருமையான ஒரு திட்டம் உண்டு. ஆனால் சூரவசமாக சில அரசியல் தலையீடுகள் காரணமாக அது குழப்பப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த இரண்டமடு திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் என்று நான் கருதுகின்றேன். இந்த இரண்டமடு திட்டத்திற்கு எல்லா வடமாகாணத்தை சேர்ந்த எல்லா பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்தை அரசாங்கத்துக்கு சொல்லுவார்களா இருந்தால் அதை செய்ய முடியும். அதோடு மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக கழுகங்கையில் இருந்து கூட நாங்கள் நீரை திருப்பலாம். ஆனால் அதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது. கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் கூறுகின்றார்கள், தொழில்துறை அமைச்சர் கூறுகின்றார் தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை உயர்த்துமாறு. ஆகவே அனைவரும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் கூறும்போது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை உயர்த்தாமல் இருப்பது இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் சவால் விடுகிறார்களா என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன். பல தடவை இந்த பாராளுமன்றத்திலே தோட்ட தொழிலாளர் சம்பள உயர் சம்பந்தமாக நான் குரல் எழுப்பியிருக்கின்றேன். இறுதியாக என்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து இந்த சபையிலே 10 நாட்களுக்குள் கூட்டொப்பந்தம் கையொப்பமிடாவிட்டால் நான் தீக்குளிப்பதாகவும் இந்த சபையில் நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு சம்பந்தமாக பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒரு சமூகத்தினை உதாசீனப்படுத்தி தோட்ட தொழிலாளருடைய அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மிகவும் கேவலமான முறையிலே
அவர்கள் நடாத்தி செல்வதை இந்த சபையிலிருந்து வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். சபையிலே ஒரு அங்கத்தவர் ஆதங்கத்தோடு பேசினார். இந்த சபைக்கு சில தோட்ட தொழிலாளர்களை கூட்டி வந்து தான் தீக்குளிப்பதாக. அவர் உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர் தீக்குளிக்கிறதுக்காக குற்றப்பந்தம் பண்ண முடியாது, சமூக பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இருந்தாலும் எங்களை பொறுத்த மட்டில் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் விடுவதா இல்லை. கடைசி வரை இந்த பேச்சுவார்த்தை மூலம் மக்களுடைய சம்பளத்தை நாங்கள் கட்டாயம் பெற்றுக் கொடுப்போம். லிந்துலை நுவரலியா பிள்ளையார் கோவில் அருகில் தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 46 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக நுவரலியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அருணா ஜெயசேகர குறிப்பிட்டார். லிந்துல பகுதியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்களில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த 6 பேரில் 3 கண்டி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் 3 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக நுவரலியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அருணா ஜெயசேகர குறிப்பிட்டார். கவலைக்கிடமான 6 பேரை தவிர 40 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேயிலை ஆராய்ச்சி நிலைய ஊழியர்கள் பயணித்த தனியார் பஸ் ஒன்று லிந்துலை நுவரலியா வீதியின் விநாயகர் கோவில் அருகில் பள்ளத்தில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியது. எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணங்களில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். எனினும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் 4 மாணவர்களுக்கு இன்று பாரியதொரு சவாலை எதிர்கொள்ள நேரிட்டது. மாத்தறை பிட்டபெத்தர பிரதேசத்தில் அடிக்கடி மழை பெய்வது வழமை என்ற போதிலும் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக இந்த மாணவர்களின் எதிர்காலம் என்ற சவாலுக்கு உள்ளானது. பலபத் இல்ல ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்தமை இதற்கு காரணமாகும். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் இந்த 4 மாணவர்களும் பரீட்சையில் தோற்றுவதற்காக இன்று காலை வேளையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றாலும் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து காணப்பட்டமையினால் அவர்களது பயணம் தடைப்பட்டது. எனவே மாணவர்களை கரை சேர்க்கும் முயற்சியில் மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் லெப்டினன்ட் கர்னல் பிரியங்கர உபி ஸ்ரீவர்தன தலைமையிலான குழு செயற்பட்டது. இத்துடன் 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.